தேர்தல்ங்கிறது வெற்றியை மட்டுமே நோக்கமாக கொண்டது அல்ல அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதுல யார் வெற்றி பெறுவார்னு கேட்டா அது உள்ளங்கை நெல்லிக்கனின்னு சொல்லுவாங்களே, அதே மாதிரி ரொம்ப தெளிவாக சொல்லிட முடியும். அதற்கான காரணிகள் என்னங்கிறதையும் பேசிட முடியும். திராவிட முன்னேற்ற கழகம் தான் இன்றைய தேதியில அட்வான்டேஜஸ் பொசிஷன்ல இருக்குது. அது கூட்டணி வலிமையாக இருந்தாலும் சரி, அதுதான் வெற்றி பெறப் போகுதுங்கிற எண்ணத்துல அங்கு புதிதாக வந்து கட்சிகள் சேரும் அணிகளை பார்த்தாலும் தெரியுது. அது போக 5 ஆண்டு காலத்துல அவங்க மக்களோடு நெருக்கமாக இருந்திருக்கிறார்கள். அவங்க என்னென்னலாம் செய்திருக்கிறாங்களோ அதையெல்லாம் மக்களிடத்துல கொண்டு சேர்ப்பதற்கு மகளிர் அணியையும் முடுக்கி விட்டுருக்கிறாங்க, இளைஞர் அணியையும் முடுக்கி விட்டுருக்கிறாங்க. அவங்க எல்லாரும் கீழே ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் தொடர்ந்து பேசுறாங்க. எங்கள் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடிங்கிற ஒரு ஸ்கீமுக்கு கீழே ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலையும் 50% வாக்குகளை நாம் பெற வேண்டும் அப்படின்னு முதலமைச்சர் வந்து ஒரு டார்கெட் வச்சு அந்த கேடஸை மக்களை சந்திக்க சொல்றாரு. ஒவ்வொருவரும் 5 முறை ஒவ்வொருவரையும் சந்திக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இப்படி பல்வேறு வேலைகளை அவங்க கீழே செய்ய தொடங்கி இருக்கிறாங்க. அந்த மாதிரியான பணிகள் வேறு எந்த இடத்துலயும் நடக்கல. ஒண்ணு. அது போக கூட்டணி ரீதியாகவும் சரி, ஆட்சியில் நடந்த திட்டங்கள் அது மக்களை சென்று அடைஞ்சிருக்கிறது. இந்த கடைசியாக ஆபத்து வந்து விடுமோ, நிறுத்தப்படுமோ அப்படிங்கிற கவலை எல்லாம் இல்லாமல் அவங்க கடைசியாக கொடுத்த 5000 ரூபாய், அதுக்கப்புறம் தேமுதிக ஓபிஎஸ் போன்றவர்கள் திமுக சார்பாக வந்து நிற்கிறது போன்ற பல்வேறு செய்திகள் வந்து திமுக அணி மிகவும் வலிமையாக இருக்கிறது. இப்ப இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு பெர்செப்ஷன், கூட்டணி தான் பெர்செப்ஷனை உருவாக்கும், அதுதான் ஒரு முதல் வெற்றி பிம்பத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு தான் பேசப்பட்டது. இப்ப கூட்டணி அமைந்த பிறகு நாங்கள் பாஜகவோட தான் தொகுதி பங்கீட்டை மேற்கொள்வோம் அப்படின்னு டிடிவி தினகரன் சொல்றதுடைய பொருள் என்ன? அது எப்படி புரிஞ்சுக்கிறது? அதை இல்ல, டிடிவி தினகரன் முதல் நாள் போய் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு எல்லாம் அவர் வந்து பேசினாரு. அது உண்மைதான். ரொம்ப இணக்கமாக இருக்கிற மாதிரி தான் தெரிந்தது. ஆனா திருமதி சசிகலா அம்மையார் வந்து கட்சி தொடங்க போகிறேன் என்று அறிவிப்பு சொன்னதுக்கு அப்புறம் அவங்கள போய் அமமுக தொண்டர்கள் வந்து அவங்கள சந்திச்சுட்டு வெளியில வந்து மீடியாவை பார்க்க தொடங்கியதற்கு பிறகு அவர் ஏதோ ஒரு நெருக்கடிக்கு அவர் உள்ளாகி இருக்கிற மாதிரி தெரியும்.